வந்து பழனி தொகுதியில் ஒரு பொது தொகுதியில் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு அண்ணன் சீமான் மட்டும்தான். 70 வருஷம் திராவிட ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு யாருமே கொடுத்தே கிடையாது. முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். காடுகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், மலைகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், பழங்குடி மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். ஆடு மாடு மாநாடு போட்டார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நமக்காக போட்டது தான். மலைப்பகுதியில் வந்துட்டு ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு வந்து வனத்துறை வந்துட்டு அனுமதி கொடுக்கல. அதுக்கு எதிர்த்து அண்ணன் சீமானே இறங்கி போய் ஆடு மாடு மேய்ச்சாரு. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ். நாங்க ஜெயிச்சு வரணும், இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். நீ ஜெயிச்சு வரணும், இந்த கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா செய்வோமா, கண்டிப்பா செய்வோம். நம்ம இலவசம் கொடுத்து எல்லாம் எல்லாம் அடிமையாக்கி இருக்காங்க. நமக்கு எல்லாமே அடிமை தான். இன்னைக்கு ஏதாவது அவனை கை நீட்டி கேட்க முடியுமா? கேட்க அது அவங்க உள்ள வச்சு என்னக்கா பண்றது? அவங்க திருத்தணும் இல்ல, இது வந்து இல்ல வெளிய விட்டுறாங்களே. அப்படி இல்ல, அது இல்லாத நாட வைக்கணும். அது அரசாங்கமே காசு வாங்கிட்டு விற்க சொல்லிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக்கே ஒழிக்கிறோங்கிறாங்க, போதையே ஒழிக்கிறன்றாங்க. அவங்களே உள்ள வச்சுட்டு வித்துட்டு இருந்தா வாங்குறவங்க வாங்கத்தானே செய்வாங்க. அதே இல்லாத நிலையை உருவாக்கினா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து அது கட்டாயம் இருக்காது. எதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒழிச்சிடலாம். சரிங்களா? இந்த ஒரு முறை ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒரு வாக்க போடுங்க. அது செய்ய வரேங்கா. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். ஏழை எளிய மக்களின் அரசியல் புரட்சிக்கு வித்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்பீர், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்பீர். விவசாயி சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் பே. உமாதேவி அவர்கள் வில்லோலி வாழ் பொதுமக்களை சந்திக்க நேரில் வந்து கொண்டிருக்கிறார். எனது அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். இலவசங்களை தவிர்த்து தரமான கல்வி, சமமான கல்வி, தூய குடிநீர், இது போன்ற அத்தியாவசிய இலவசங்களை பெற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். சாதி மத சாராய போதைகளை ஒழித்து சமத்துவத்தை பேணி காக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்பீர் என கேட்டுக்கொண்டு நமது வெற்றி வேட்பாளர் பே. உமாதேவி அவர்கள் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துவீர். விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நாளை